இறைவனின் அரசில் இணைந்திட அழைக்கிறார் இயேசு ஆண்டவர். இறைவனின் அரசில் இணைந்திட அழைக்கிறார் இயேசு ஆண்டவர். இனிமை பொங்கும் இந்த நாளினிலே இறைப்பதம் தன்னிலே சங்கமிப்போம். இனிமை பொங்கும் இந்த நாளினிலே இறைப்பதம் தன்னிலே சங்கமிப்போம். எழுக எழுக திருக்குலமே, இறை அருளை பொழியும் நல் பலியினிலே. எழுக எழுக திருக்குலமே, இறை அருளை பொழியும் நல் பலியினிலே. இணைவோம் வருவோம் அவரில்லமே, இணைவோம் வருவோம் அவரில்லமே, இணைவோம் வருவோம் அவரில்லமே, இணைவோம் வருவோம் அவரில்லமே. தேவனர் கருணையிலே அழியா புகழோடு வாழ்பவரே, அன்பு பாதையில் வழி நடந்தே அடியோர் வாழ்ந்திட துணை செய்வீர். அன்பின் தேவனர் கருணையிலே அழியா புகழோடு வாழ்பவரே, அன்பு பாதையில் வழி நடந்தே அடியோர் வாழ்ந்திட துணை செய்வீர். அன்பின் தேவனர் கருணையிலே. அற்புதமாக எமை படைத்தீர், தற்பர நீரே எமை மீட்டீர். அற்புதமாக எமை படைத்தீர், தற்பர நீரே எமை மீட்டீர். பொற்புடன் அப்பரச குணத்தில் எப்பொழுதும் வாழ்இறைவனானீர். எத்தனை வழிகளில் உமதன்பை எண்பீட்டமை நீர் ஆட்கொண்டீர். அன்பின் தேவனர் கருணையிலே அழியா புகழோடு வாழ்பவரே, அன்பு பாதையில் வழி நடந்தே அடியோர் வாழ்ந்திட துணை செய்வீர். அன்பின் தேவனர் கருணையிலே. கல்வாரி மலையின் சிகரமதில் கனிவுடன் தினம் எமை நிலை நிறுத்தும். கல்வாரி மலையின் சிகரமதில் கனிவுடன் தினம் எமை நிலை நிறுத்தும். நற்கருணை விசுவாசமதில் நம்பிக்கையூட்டி வளர்த்திடுவீர். இளமையின் பொலிவால் திகழ் திருச்சபையும் யாவரும் வாழ தயை புரிவீர். அன்பின்
தேவனர் கருணையிலே அழியா புகழோடு வாழ்பவரே அன்பு பாதையில் வழி நடந்தே அடியோர் வாழ்ந்திட துணை செய்வீர் அன்பின் தேவனர் கருணையிலே அழியா புகழோடு வாழ்பவரே அன்பு பாதையில் வழி நடந்தே அடியோர் வாழ்ந்திட துணை செய்வீர் அன்பின் தேவனர் கருணையே. பக்தியோடு நாம் செபிப்போம். இறைவனுக்கு நாம் நன்றி கூறுவோம். தந்தையாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் தந்தையின் அன்பும் தூய ஆவியாரின் தோழமையும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. இறைவனிடமும் நம் நம் அனைவர் மீதும் இரக்கம் வைத்து நம் பாவங்கள் அனைத்தையும் மன்னித்து நம்மை நிலையான வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. தெய்வமே, எங்களோடு பேச எங்கள் உள்ளத்திலே எங்கள் சிந்தனை மனித குலத்திற்கு நிலையான பரிசுகளை வழங்கினீரே. அவரது பரிந்துரையை நாங்கள் உணரவும் அவர் வழியாக வாழி முற்றாக இயேசு கிறிஸ்துவை பெற்றுக் கொள்ளவும் இதோ அன்பு பிள்ளைகளாய் உம்முடைய திரு உடலையும் இரத்தத்தையும் பெறக்கூடிய அன்பு பிள்ளைகளை ஆசீர்வதித்து உம்முடனாய் இரத்தமாய் மாறி தூயாய் இயக்கப்பட அருள் புரிவீராக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றே இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர்களாக உம்மை மன்றாடுகிறோம். எலியா தாம் உண்ட உணவினால் வலிமை அடைந்து ஓரேபு என்ற கடவுளின் மலையை அடைந்தார். கடவுள் நம்மீது கொண்ட பராமரிப்பையும் அக்கறையும் எடுத்துக்கொள்ளும் முதல் வாசகத்திற்கு செவி கொடுப்போம். அரசர்கள் முதல் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 19 இறை திருவசனங்கள் 4 முதல் 8 வரை. அந்நாட்களில் எலியா பாலை நிலத்தில் ஒரு நாள் முழுவதும் பயணம் செய்தார். அங்கே ஒரு சூறை செடியின் அடியில் அமர்ந்து கொண்டு தாம் சாக வேண்டும் என பின்வருமாறு மன்றாடினார். ஆண்டவரே, நான் வாழ்ந்தது போதும், என் உயிரை எடுத்துக்கொள். நான் என் மூதாதரை விட நல்லவன் அல்ல. பின்னர் அச்சூறை செடியின் அடியில் அவர் படுத்துறங்கினார். அப்போது வானதூதர் அவரை தட்டி எழுப்பி, எழுந்து சாப்பிடு என்றார். அவர் கண் விழித்து பார்க்கையில் இதோ தண்ணீரில் சுட்ட ஓர் அப்பமும் ஒரு குவளையில் தண்ணீரும் தம் தலைமாட்டில் இருக்க கண்டார். அவற்றை அவர் உண்டு பருகிய பின் திரும்பவும் படுத்து உட்கொண்டார். ஆண்டவரின் தூதர் 2ஆம் முறை வந்து அவரை தட்டி எழுப்பி, எழுந்து சாப்பிடு, ஏனெனில் நீ நீண்ட பயணம் செய்ய வேண்டும் என்றார். அப்பொழுது அவர் எழுந்து உண்டு பருகினார். அவ்வுணவினால் வலிமை அடைந்த அவர் 40 பகலும் 40 இரவும் நடந்து ஒரேபு என்ற கடலின் மலையை அடைந்தார். ஆண்டவர் வழங்கும் மறுபங்கு.
அதை விட்டு இது உங்களுக்கான என் உடல், இதை நினைவாக செய்யுங்கள் என்றார். அப்படியே உணவு ஆகிய கிண்ணத்தையும் எடுத்து, இந்த கிண்ணம் இரத்தத்தால் நிலைப்படுத்தப்படும் புதிய உடன்படிக்கை. நீங்கள் இதிலிருந்து வரும்போதெல்லாம் நினைவாக இவ்வாறு செய்யுங்கள் என்றார். ஆதலால் நீங்கள் இந்த அப்பத்தை கொண்டு கிண்ணத்தில் வரும்போதெல்லாம் ஆண்டவருடைய சாவை அவர் வரும் வரை அறிவிக்கிறீர்கள். ஆண்டவர் வழங்கும் வருவாக்கு அதிகாரம் 6 இறைவார்த்தைகள் 41 முதல் 51 முடிய. அக்காலத்தில் விண்ணகத்திலிருந்து இறங்கி வந்த உணவு நானே என்று இயேசு கூறியதால் யூதர்கள் அவருக்கு எதிராக முணுமுணுத்தார்கள். இவர் யோசேப்பின் மகனாக இயேசு அல்லவா? இவருடைய தாயும் தந்தையும் நமக்கு தெரியாதவர்களா? அப்படி இருக்க நான் விண்ணகத்திலிருந்து இறங்கி வந்தேன் என இவர் எப்படி சொல்லலாம் என்று பேசிக் கொண்டார்கள். இயேசு அவர்களை பார்த்து, உங்களிடையே முணுமுணுக்க வேண்டாம். என்னை அனுப்பிய தந்தை ஈர்த்தாலுடைய எவரும் என்னிடம் வர இயலாது. என்னிடம் வருபவரை நானும் எழுதினாலே உயிர்த்தெழ செய்வேன். கடவுள் தாமே அனைவருக்கும் கற்றுத் தருவார் என இறைவாக்கு நூல்களில் எழுதியுள்ளது. தந்தைக்கு செவிசாய்த்து அவரிடமிருந்து கற்றுக்கொண்ட அனைவரும் என்னிடம் வருவர். கடவுள் தாமே கற்றுத் தருவார் என்பதிலிருந்து தந்தையை எவராது கண்டுள்ளார் என்று பொருள் கொள்ளக்கூடாது. கடவுளிடமிருந்து வந்துள்ளவர் மட்டுமே கடவுளை கண்டுள்ளார். உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன், என்னை நம்புவோர் நிறைவாழ்வை கொண்டுள்ளனர். வாழ்வு தரும் உணவு நானே. உங்கள் முன்னோர் பாலனிடத்தில் மன்னாவை உண்ட போதிலும் இறந்தனர். உண்பவை இராமல் விருப்பத்தின் உணவு விண்ணகத்திலிருந்து இறங்கி வந்த இந்த உணவு. விண்ணகத்திலிருந்து இறங்கி வந்த வாழ்வு தரும் உணவு நானே. இந்த உணவை எவராது உண்டால் அவர் என்றுமே வாழ்வார். என் தலையை உணவாக கொடுக்கின்றேன், அதை உலகுக்கு வாழ்வதற்காக கொடுக்கிறேன் என்றார். மேன்மையும் எங்களுக்கு முடியாத சூட்டியுள்ள என் தந்தையே இறைவா, புதிய ஆண்டில் நுழையும் திரு அவைக்கு நிறைவாக அன்பு, அமைதி, ஆசைகளை பொழிந்து எம் திருத்தந்தை, ஆயர்கள், குருக்கள், அருட்பணியாளர்கள் உமது அமைதியின் ஒளியை பிரதிபலிக்கும் கண்ணாடியாகவும் அதனை காணும் அனைவரும் கிறிஸ்துவின் நித்திய ஒளியை இவ்வுலகுக்கு சாட்சியாக பகிர்வதற்கு வேண்டிய அருளை பொழியுமாறு இறைமகன் இயேசுவின் வழியாக உண்மை மன்றாடுகிறேன். நிழலையே எமக்கு புகலிடமாக்கிய என் இறைவா, இவ்வாண்டு உலகில் நிலவும்
வன்முறைகள், தீவிரவாதம், மொழிப்போர், இனப்படுகொலைகள், ஆயுத போர்கள் இவைகள் மறைந்திடவும் மனித வாழ்வு தலைக்க தன்னிலை உணர்ந்து வலிமை மிகுந்த நாடுகள் ஏழை நாடுகளிடம் அகிம்சை வழியில் நீதியோடும் நேர்மையோடும் நடந்து கொள்ளவும் உதவிக்கரம் நீட்டிட தேவையான மாற்றங்களை ஏற்பட வேண்டும் என்று இறைமகன் இயேசுவின் வழியாக உம்மை மன்றாடுகிறோம். குழந்தைகளை என்னிடம் வரவிடுங்கள் என்று மொழிந்த இயேசுவே, உன் திருவுடலையும் திரு ரத்தத்தையும் உட்கொள்ளவிருக்கவும் உன் செல்ல பிள்ளைகளாகிய எங்களை ஆசீர்வதியும். என்று இந்த நாள் முதல் ஒழுக்கமும் அன்பிலும் அறிவிலும் ஞானத்திலும் உடலுள்ள பலன் பெற்ற உன் சாட்சியான பிள்ளைகளாகி வாழ அருள் புரிவீராய் வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறேன். எம்மை தேடி வந்த அன்பே என் நிறைவா, எங்கள் குடும்பங்களில் இப்புதிய ஆண்டில் உமது திருமுகத்தின் ஒளி என்றும் இருக்க செய்தருளும். எங்களின் வாழ்வாதாரங்கள் சிறப்பாக அமையவும், எம் இல்லங்களில் நடைபெற வேண்டிய நல்ல காரியங்கள் எந்த குறையும் நடைபெறவும், அதன் வழியாக குடும்ப உறவுகள் வளவடைந்து அன்பும் மகிழ்ச்சி அமைதியும் நிறைவாக பெற்று செயலர்களாக இச்சமூகத்தில் வரும் அருட்கொலைகளை புரிய வேண்டும் என்று இறைவன் இயேசுவின் வழியாக உம்மை மன்றாடுகிறோம். எமக்காய் படைத்த எம் தேவா, உம் படைப்பின் மகிமையை உணராமல் புதிய முயற்சி, அறிவியல் வளர்ச்சி, சமூக முன்னேற்றம் என்ற போர்வையில் இயற்கைக்கு எதிராக நாங்கள் அறிந்தும் அறியாமலும் செய்த அனைத்து தவறுகளையும் மன்னித்து படைப்பின் மேன்மையை உணர்ந்து இயற்கையோடு நாங்கள் இது ஒன்றாக வாழ தேவையான ஞானத்தை பொழிந்து நல்வழியில் நடத்திட இறைவன் இயேசுவின் வழியாக உம்மை மன்றாடுகிறோம். நலன்களின் முற்றே இறைவா, உலகை பயன்படுத்திக் கொண்டிருக்கும் இந்த கொடிய தொற்று நோயிலிருந்து நாங்கள் அனைவரும் முழுமையாக காக்கப்படவும், பாதிக்கப்பட்டவர்கள் அனைவரும் நலம் பெறவும், இவர்களுக்கு தொண்டு செய்யும் அனைத்து பணியாளர்களையும் ஆசீர்வதித்து அருள் புரிய வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். நெருக்கடியான வயதில் எமக்கு அரணம் அடைக்கலமாய் இருக்கிற எங்கள் இறைவா, கடந்த ஆண்டு முழுவதும் செய்த அனைத்து நன்மைகளும், எங்களால் ஏற்பட்ட அனைத்து தவறுகளும் மன்னித்து எங்களுக்கு மீண்டும் ஒரு மறுவாழ்வை பெற்றிட புதிய ஆண்டை ஆசிராக கொடுத்து அனைத்து மனநாடும் அமைதி, மனமகிழ்வு, அன்பின் அடையாளமாகவும் எங்களாலும் எல்லாமும் பெற்று சமத்துவம் தலை தொங்கிட இறைவன் வழியாக உம்மை மன்றாடுகிறோம். இரக்கத்தின் உருவே இறைவா, பிறந்திருக்கும் இந்த புதிய ஆண்டில் வாழ்வாதாரத்திற்காக இயங்கும் ஏழை எளியவர்கள், கைவிடப்பட்டோர், அனாதைகள், விதவைகள், குழந்தை தொழிலாளர்கள், உடல் உள்ள நோயால் துன்பப்படும் அனைவருக்கும் நீரே துணையாக, தந்தையாக, தாயாக, அரணும் கோட்டையுமாக இருந்து பாதுகாக்க வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். என்ன கொடுப்பேன் நான் உனக்கு, என்ன கொடுப்பேனோ, என்ன கொடுப்பேன் நான் உனக்கு, என்ன கொடுப்பேனோ. என்னை தேடி வந்த தெய்வம் நீரல்லவோ, என்னை தேடி வந்த தெய்வம் நீரல்லவோ. என்ன கொடுப்பேன் நான், என்ன கொடுப்பேன், என்ன கொடுப்பேன் நான், என்ன கொடுப்பேன், என்ன கொடுப்பேன் நான் உமக்கு, என்ன கொடுப்பேனோ,
நீர் வாருமே, என்னை நான் தருகின்றேன் உம் மகிமைக்கே. என்னை நான் தருகின்றேன் உம் மகிமைக்கே. என்னை கொடுப்பேன், நான் என்னை கொடுப்பேன். என்னை கொடுப்பேன், நான் என்னை கொடுப்பேன். என்னை நான் தருகின்றேன், என்னை நான் தருகின்றேன். என்னை நான் தருகின்றேன், என்னை நான் தருகின்றேன். என்னை தேடி வந்த தெய்வம் நீர் அல்லவோ. என்னை தேடி வந்த தெய்வம் நீர் அல்லவோ. என்னை கொடுப்பேன், நான் என்னை கொடுப்பேன். என்னை கொடுப்பேன், நான் என்னை கொடுப்பேன். என்னை கொடுப்பேன், நான் என்னை கொடுப்பேன். அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, நீங்களும் நானும் சேர்ந்து ஒப்புக் கொடுக்கிற இந்த உயிருள்ள பலி எல்லாம் வல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்புடையதாகும்படி ஜெபியுங்கள். ஆண்டவர் தம் திருப்பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் தமது நன்மைக்காகவும் தமது திரு அவையனை திறன்களுக்காகவும் கைகின்ற இப்பலியை ஏற்றுக்கொள்வாராகும். ஆண்டவரே, வளமாநிலத்தில் விளைந்த இந்த அப்பரச காணிக்கைகளை புனிதப்படுத்தியறலும். நிலத்தின் விளைச்சலை உலக பயன்பாட்டுக்காக வழங்கியது போல எங்கள் உள்ளங்கள் விண்ணக நலன்களால் வளம் பெற செய்தருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்று வாழும் எல்லாம் அல்ல இறைவா, என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் நீர் உலக அனைத்தையும் படைத்து காலங்களின் மாற்றங்களை முறைப்படுத்தினீர். உமது சாயலில் மனிதரை உருவாக்கினீர். இந்த உலகின் வியத்தகு பொருள்கள் எல்லாவற்றையும் அவர்களுக்கு பணிய வைத்தீர். இவ்வாறு அவர்களாகிய நாம் உம் படைப்புகள் அனைத்தின் மீதும் உடன் பதிலாளிகளாக ஆட்சி செலுத்தவும், உம் செயல்களின் மேன்மையை கண்டு உம்மை இடையராது புகழ்ந்தேத்தவும் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக செய்தருளினீர். ஆகவே நாங்கள் வானக தூதர் அனைவரோடும் சேர்ந்து உம்மை புகழ்ந்தேத்தி அக்களித்து கொண்டாடி ஒரே குரலாய் பாடுவதாவது: ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுபனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த பொழுது அப்பத்தை எடுத்து உமக்கு நன்றி செலுத்தி அதை பெற்று தம்முடைய சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது:
மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம்முடைய சீடர்களுக்காக உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொள்ளி. எனவே நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்குடன் எங்களை தூய ஆவியானவர் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை கருணையோடு ஒன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் உங்களுக்கு அவரே நினைவுகூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர், எங்களுக்காக ஜெபிக்கின்ற ஒவ்வொரு சகோதர சகோதரிகளையும், யாருக்காக ஜெபிக்க கடமைப்பட்டிருக்கின்றோமோ அந்த சகோதர சகோதரிகளையும், சிறப்பாக உங்கள் மகனை முதலாக இந்த குருவ சிறுமிகளையும், அவர்களுடைய பெற்றோர்கள், அவருடைய குடும்பத்தையும், இன்னும் ஒவ்வொரு சகோதர சகோதரிகளாக அனைவரோடும் உமது திருவாக அன்பில் நிறைவு பெற செய்தரும். எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இறந்தவர்களை போது அந்த திருப்பதியை வெளியேற்றலும் எங்கள் அனைவரும் கடவுளின் கண்ணந்தாயா அவருடைய இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே.
அருளுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். தீமை அனைத்திலும் இருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவம் அனைத்திலும் இருந்து விடுதலை அடைந்து யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் என் மீட்பராக இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமக்குரியது. ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கிறேன், என் அமைதியையே உங்களுக்கு தருகிறேன் என்று உம் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உம் திரு அவையாகி நம்பிக்கை மட்டுமே கண்ணோக்கி எங்களுக்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் இருப்பதாக, உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை அறிவித்து மகிழ்வோம். இதோ இறைவனுடைய செம்மறி, இவரே உலகின் பாவங்களை எல்லாம் போக்குபவர். அனைத்தின் மீதும் அதிகாரம் கொண்டவராய் படைப்பு அனைத்தையும் பாதுகாக்கின்ற படைப்பின் முதன்மையாக இருக்கிற உயிருள்ள தெய்வம் ஒருவர் மட்டுமே. உடைய அன்பின் விருந்திற்கு அழைப்பு பெற்ற நாம் அனைவரும் பேறு பெற்றோர். ஆண்டவரே, என் உள்ளத்தில் எழுந்தள்ளிவர நான் தகுதியற்றவர். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லி அருளும், எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திரு உடலும் திரு ரத்தமும் நம்மை காத்து நிலை வாழ்வை அளிப்பதாக. ஆமென். உள்ள உணவு
தேற்றிடுமே. தங்கள் உள்ளத்தில் ஒரு வாக்குறுதி சொல்லவிருக்கிறார்கள். நான் சொல்வதை நீங்கள் திருப்பி சொல்லணும். உம்முடைய திரு உடலையும் திரு ரத்தத்தையும் திரு ஆன்மாவையும் திரு தெய்வீகத்தையும் மனிதத்தையும் உண்டிருக்கிறோம். உம்முடைய இறை பிரசன்னமாக மாறி இருக்கிறோம். இயேசுவே, நாங்கள் பெற்ற பயிற்சியை, ஜெபத்தை, திருப்பலியில் பங்கெடுப்பதை இன்றோடு நிறுத்திவிடாமல் ஒவ்வொரு நாளும் திருப்பலியில் பங்கெடுத்து வந்த நாதனுக்கு, என்னை காக்கும் தேவனுக்கு நெஞ்சார என்றும் நன்றி சொல்வேன். வாழ்வழித்த வள்ளலுக்கு, வாழ்வழிக்கும் இயேசுவுக்கு வானெங்கும் முழங்க நன்றி சொல்வேன். நன்றி நன்றி என்றும் நன்றி சொல்வேன். நன்றி நன்றி என்றும் நன்றி சொல்வேன். பயமதையே நீக்கினார் நன்றி சொல்வேன். பாவங்களை போக்கினார் நன்றி சொல்வேன். பயமதையே நீக்கினார் நன்றி சொல்வேன். பரிவுடனே நோக்கினார் நன்றி சொல்வேன். பாதைதனை காட்டினார் நன்றி சொல்வேன். உண்மை அன்பு நீதியை உணரச் செய்த இயேசுவை உளமாற பாடியே நன்றி சொல்வேன். உண்மை அன்பு நீதியை உணரச் செய்த இயேசுவை உளமாற பாடியே நன்றி சொல்வேன். நன்றி 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 என்றும் நன்றி சொல்வேன். நன்றி 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 என்றும் நன்றி சொல்வேன். எளியவரை நோக்கினார் நன்றி சொல்வேன். ஏழைகளை நேசித்தார் நன்றி சொல்வேன். எளியவரை நோக்கினார் நன்றி சொல்வேன். ஏழைகளை நேசித்தார் நன்றி சொல்வேன். அடிமைகளின் விலங்கொடித்தார் நன்றி சொல்வேன். அடியவரின் குரல் கேட்டார் நன்றி சொல்வேன். உரிமை
தரும் வேள்வியை உணரச் செய்த இயேசுவை ஆடியே பாடியே நன்றி சொல்வேன். உரிமை தரும் வேள்வியை உணரச் செய்த இயேசுவை ஆடியே பாடியே நன்றி சொல்வேன். நன்றி 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 என்றும் நன்றி சொல்வேன். நன்றி 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 என்றும் நன்றி சொல்வேன். என்னில் வந்த நாதனுக்கு, என்னை காக்கும் தேவனுக்கு நெஞ்சார என்றும் நன்றி சொல்வேன். வாழ்வழித்த வள்ளலுக்கு, வாழ்வழிக்கும் இயேசுவுக்கு வானெங்கும் முழங்க நன்றி சொல்வேன். நன்றி நன்றி என்றும் நன்றி சொல்வேன். நன்றி நன்றி என்றும் நன்றி சொல்வேன். நன்றி 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 என்றும் நன்றி சொல்வேன்.